மணல் இயற்கை ஆர்வலர்களுக்கான ஒரு பசுமை விருந்தை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலப்புழாவில் உள்ள வேம்பநாடு ஏரியின் நடுவே அமைந்துள்ள பத்திரமணல் தீவு பார்த்தீங்கன்னா இயற்கை ஆர்வலர்களுக்கும் பறவை பார்வையாளர்களுக்கும் ஏற்ற தீவாக தான் இருக்கிறது. இந்த சிறிய அதாவது மக்கள் வசிக்காத தீவு அமைதியையும் பல்வேறு பறவை இனங்களையும் கவனிக்கும் வாய்ப்பையும் தேடுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு இடமாக தான் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆலப்புழா பார்த்தீங்கன்னா முகம்மா பகுதியில் அமைந்துள்ள இந்த தீவை படகு மூலம் மட்டுமே சென்றடைய முடியுமா. முகம்மா படகு துறையில இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏராளமான படகுகள் கிடைக்கிறது. இந்த தீவு புலம்பெயர்ந்த மற்றது வசிக்கக்கூடிய பறவைகளுக்கு ஒரு சிறந்த புகலிடமாக இருக்கிறதா. புகைப்பட கலைஞர்களின் சொர்க்கமாக திகழக்கூடிய இந்த தீவின் அமைதி பார்த்தீங்கன்னா பரபரப்பான நகர வாழ்க்கையில இருந்த ஒரு அமைதியான ஓய்வு நிலையை வழங்குகிறதுன்னே சொல்லலாம். பத்திரமணல் தீவு பார்த்தீங்கன்னா அடர்த்தியான இயற்கை தாவரங்களால் சூழப்பட்டுள்ளது. இது பிராந்திய தாவரங்கள் மற்றது விலங்கினங்கள் செழித்து வளர ஒரு ஏற்ற காலநிலையை கொண்டிருக்கிறதுன்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னா இயற்கை ஆர்வலர்களிடையே மிகவும் பிரசித்தி பெற்றதா. இரவின் மணல் என பொருள்படும் இந்த பத்திரமணல் பசுமையான வனாந்திரம், அமைதியான ஏரிக்கரை மற்றது அழகிய நிலப்பரப்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறது. 10 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்துள்ள இந்த தீவு பார்த்தீங்கன்னா பல அரிய மற்றது அழிந்து வரக்கூடிய உயிரினங்களின் தாயகமாக இருக்கிறதால பறவைகளை காண்பதற்கு ஏற்ற இடமாகவும் இருக்கிறதா. இங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 வகையான புலம்பெயர்ந்த பறவைகளும் 90 வகையான உள்ளூர் பறவைகளும் காணப்படுகிறதா. அயல்நாட்டு பறவைகளில் பார்த்தீங்கன்னா ஊசிவால், வாத்துக்கள், நீல கருவாளி, இரவு நாரை மற்றது நீர்க்காகம், இந்திய ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றது பார்த்தீங்கன்னா ஊதா நாரை, கால்நடை கொக்கு, இந்திய குளம் நாரை, இதே மாதிரி சிறிய கொக்கு, பருத்திக்குள்ளவாது, சிறிய நீர்க்காக, மீசை கொண்ட டெரின் போன்றவை காணப்படுகிறதா. இங்கு பல மருத்துவ குணங்களை கொண்ட தாவரங்கள் செழித்து வளர்கிறதா. டிசம்பர் முதல் மார்ச் மாதங்களுக்கு இடையில வானிலை இதமாக இருக்கிறதால பார்வையிட சிறந்த நேரமாக கருதப்படுகிறது. இந்த தீவில் தங்குமிட வசதிகள் இல்லைன்றதால அதற்கேற்ப திட்டமிட வேண்டியது அவசியமாம். இந்த தீவு இடம்பெயர்வு பறவைகளின் பருவத்துடன் இணைந்து அக்டோபர் முதல் மார்ச் வரை பார்வையிட சிறந்த நேரமாக இருக்கிறதாம். எப்படி செல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேம்பநாடு ஏரியின் நடுவில் அமைந்துள்ள இந்த தீவு ஆலப்புழாவில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. 30 நிமிட வேக படகு பயணம் அல்லது 1.5 மணி நேரம் மோட்டார் படகு சவாரி மூலம் இதை அடையலாம். இந்த தீவில் தங்க முடியாதுன்றதால படகு வீடுகளில் ஒன்றை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு தீவுக்கு அருகில் நீரில் இரவை கழிக்கலாம். சுகமான அனுபவமாக இருக்கும். ஸோ நீங்களும் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய கிறிஸ்டியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.